அண்ணாமலையை மாற்றி விட்டு நயனார் நாகேந்திரனை கொண்டு வந்த வேலையில இப்போ நடந்திருக்கிற வரைக்கும் இது வரைக்கும் சரியா அவங்க நினைச்சதை சாதிச்சிருக்காங்களா? இன்னும் நிறைய பெட்டரா பண்ணிருக்கலாங்கிறதுல எந்த குழப்பமும் இல்லை. ஆனா இது எல்லாமே அவரவர் புரிந்து உணர்ந்து செய்யக்கூடிய விஷயம் தான் நான் சொல்ல வரேன். அறியாம நடந்துருச்சு, ஏமாத்திட்டாங்கன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். கான்சியஸா தே ஆர் டூயிங். அப்ப நமக்கு அதுல என்ன இருக்குன்றது அவர்கள் தெரியாம செய்யல. எதையுமே அவர்களுக்கு எதுவுமே திணிக்கப்படல. ஷாக் ஆகி அவங்க எந்திரிக்கல. அவங்க எல்லாம் தெரிஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு நிதர்சனம் தெரிஞ்சிருக்கு. காங்கிரஸ் திமுக அதுவுமே தாமதമായ சீட்டுகள் வேட்பாளர்கள் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் என்ன நடந்துச்சு? அங்க என்ன சார் பெரிய பிரச்சனை? உங்க கடமையை நீங்க முடிச்சிட்டீங்க. அந்த கேள்வி நீங்க கேட்டீங்க, அதுக்கு பதில் நான் ஏற்கனவே நீங்க கேட்க மாட்டீங்கிறத நான் முதல்ல சொல்லிட்டேன். அதுக்காக நீங்க கேட்க வேண்டியதில்லை. ராகுல் காந்தி ஏன் இன்னுமே ஒரு வாழ்த்து சொல்ல தமிழ்நாடு பிரச்சாரத்துக்கு ஏதாவது வருவாரா? என்ன பிளான்? வரமாட்டாரு நான் கேள்விப்படுறேன். ஹி இஸ் வெரி மச் அப்செட் வித் தமிழ்நாடு காங்கிரஸ். அதனால தான் ஜோதிமணி போன்றவர்கள் நேரடியாக ராகுல் காந்தியின் குரலுக்கு மரியாதை இல்லை, அவருடைய தொலைநோக்கு பார்வைக்கு மதிப்பு இல்லை அப்படின்னு வெளிப்படையா சொல்றாங்க. மாநில தலைவரும் பொறுப்பாளர்களும் அவன் பார்லிமெண்ட்ரி போர்டும் ராகுல் காந்தியோட விஷனை புறக்கணிக்கிறாங்கன்னு ஓப்பனா மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. மாணிக் தாக்கூர் ரிசைன் பண்றேன், இந்த இடத்துக்கு நான் வரலன்றார். நாளைக்கு நம்மளை தூக்குறதுக்குள்ள மாறிடணும்னு முன்னாடியே செல்வ பிறந்தைக்கு நான் ராஜினாமா பண்ண போறேன்னு சொல்றாரு. எலெக்ஷனுக்கு பிறகு ராஜினாமா பண்ண போறேன் அறிவிக்க வேண்டிய விஷயம் இல்லை. யாரும் அவர் ராஜினாமா கேட்கவே இல்லை. ஆனா அவர் சொல்றாரு இதெல்லாம் என்ன நடந்திருக்கு நீங்க பண்ணலாம். ஹி இஸ் அன்ஹாப்பி வித் ஸ்டேட் பாலிடிக்ஸ். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பொறுத்து அவருடைய நோக்கம் ரொம்ப வேறையா இருந்தது. திரு சிதம்பரம்ங்கிற ட்ரம்ப் கார்டை உள்ள கொண்டு மல்லிகார்ஜுன கார்கே கொண்டு அவங்க ஒரு வீட்டோ பவர் யூஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. ராகுல் காந்தி அமைதியாயிட்டாரு. சோனியா காந்திக்கு உடம்பு முடியல. அவர் 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் கடிதம் எழுதுனது போல நான் தனித்து விடப்பட்டிருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அதனால தமிழ்நாட்டுலாம் வர்ற மாதிரி தெரியல. நான் அறிஞ்சு வருவார். இன்னைக்கு தேதி வரைக்கும் அவர் வர்றதுக்கான நாள் கூட குறிக்கப்படலை. அதனால இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கல. உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் இவரெல்லாம் அட்லீஸ்ட் 1 வீக் முன்னாடியே ஷெடியூல் வெளியே தெரியும். 4ஆம் தேதி வருகிறார், 11ஆம் தேதி வருகிறார். அப்புறம் பிரைம் மினிஸ்டர் நேற்று வந்துட்டு போயிட்டாரு. இன்னும் 14ஆம் தேதி நம்ம இப்போ திரும்பி வரப்போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய டேட்ஸ் எல்லாம் 10 நாள்ல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு நமக்கு. ராகுல் காந்தி வரமாட்டாருன்னு நான் கேள்விப்படுறேன். வந்தா ஆச்சரியப்படுவேன். பீகார்ல தேஜஸ்வி கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்களோ காங்கிரஸ், அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட காங்கிரஸ் அதே மாதிரி தான் இங்க நடந்துக்கிச்சா தமிழ்நாடு? பீகாரை விட தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பெட்டர் பொசிஷனில் இருக்குன்னு நான் 2 மாநிலத்தையும் அறிஞ்சதுனால நான் சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் திமுகவுக்கு நிறைய பலன்களை செய்து கொண்டிருக்குது. நமக்கு கிரீஷோடங்கிற ஒருத்தர் சொன்னார், அவர் யாரும் கவனிக்கிறது இல்லை. அவர் அவருடைய தோற்றத்தினால நிறைய அவருக்கு மொழியினாலே அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவர் சொன்னார் திமுகவுக்கு நாங்கள் நிறைய கை கொடுத்துருக்குறோம், சங்கடமான நேரங்கள் ஒரு கூட இருந்திருக்கிறோம், அதனால அவர்கள் நன்றி கடனை திருப்பி செலுத்த வேண்டிய நேரம் இதுன்னு சொன்னார். அந்த வார்த்தையில நீ நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இடத்துல தேஜஸ்வி யாதவ் இல்லை. அதுதான் இங்க புரிஞ்சுக்கணும். அவங்க தேஜஸ்வி யாதவ் எப்பயுமே பெரிய கட்சியா இருந்தாங்க. அவங்க அவங்களுடைய ட்ரபிள் அவங்க தனியா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா பல கட்டங்களில் காங்கிரஸுக்கும் அவங்களுக்கு தான் முதலே இருந்துச்சு. வேற 20 வருஷமா அட்லீஸ்ட் 2014 மக்களவை தேர்தல் தவிர 20 வருஷமா 2 பேரும் கூடவே இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு 2004 இருந்து 22 வருஷமா ஒரு தேர்தல் தவிர கூடவே இருக்கிறாங்க காங்கிரஸ் திமுக கூட. அவங்களுக்கு உரிய மரியாதை செய்யலைங்கிறது கிரீஷோடங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்.